ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் கால்ஃபார் வந்தனால ரெண்டுக்கும் காமனாக இருக்க சிலபஸாக டெவலப்மெண்டல் பயாலஜி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெவலப்மெண்டல் பயாலஜியில் கேமட்டோஜெனிசிஸ் முடிச்சாச்சு ப்ரீவியஸ் வீடியோவில். இது ஃபெர்டிலைசேஷன் செகண்ட் டாப்பிக்கு. ஃபெர்டிலைசேஷனில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா அண்ட் ஊசோவா. ஃபியூஷன் ஆஃப் அந்த ஸ்பெர்மில் இருக்க நியூக்ளியஸும் எக்கில் இருக்க நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகிறது தான். ஸ்பெர்மில் n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸோட ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, எக்லேயும் அதே மாதிரி n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸோட ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு 2n அப்படின்ற ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகிறது அதுதான் வந்து ஃபெர்டிலைசேஷன். ஓகே, ஜைகோட் ஃபார்ம் ஆகிறது மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷனா அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணால் தான் அந்த எக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஜைகோட் ஃபார்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபார் டெவலப்மெண்ட், இதுதான் ஃபெர்டிலைசேஷனோட ரோல். So fertilization na fusion of the nucleus of sperm and nucleus of egg to form 2n number of diploid number of chromosome இருக்கிற ஒரு zygote ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் வந்து அந்த எக் வந்து ஆக்டிவேட் ஆகுது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஃபெர்டிலைசேஷனை லேர்ன் பண்ணல அதில் என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், கெமிக்கல் ஃபேக்டர்ஸ், சைட்டோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஃபிசியோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், தியரிஸ் ஆஃப் ஆக்டிவேஷன், இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணல இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, இந்த ஜைகோட் எப்படி வந்து க்ளீவேஜுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஆக்டிவேட் ஆகுது, எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னாலே டெம்பரேச்சர், இதெல்லாமே ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். சில ஆர்கானிசம்ஸ் லைக் ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு வந்து அதோட உடம்புக்குள்ளே ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஒரு ஆர்கானிசமோட உடம்புக்குள்ளே ஸ்பெர்ம் என்ட்ரு ஆகாது. பட் ஃப்ராகு, ஃபிஷ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியிலேயே அந்த எக்கை டெபாசிட் பண்ணிடுவாங்க. மேல் ஃப்ராகோ மேல் ஃபிஷ்ஷோ ஸ்பெர்மையும் தண்ணியில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அவுட் சைட் த பாடி தான் அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அதனால அது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் போதும். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது ஒரு ஆர்கானிசமோட உடம்புக்குள்ளே ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. மெயினாக எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு ஃபிமேலோட ஜெனிட்டல் ட்ராக்டு, அங்கே தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெலோப்பியன் டியூப், அங்கெல்லாம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அது வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். மேனில் நடக்கும், பேர்ட்ஸில் இது மாதிரி தான் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்குது. ஓகே, லைஃப் ஸ்பேன் ஆஃப் கேமெட்ஸ். அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா, கேமெட்ஸ் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஃபேக்டர், முக்கியமான ஃபிசிக்கல் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பேட், வவ்வாலில் வந்து 135 days வந்து அந்த கேமெட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஸ்பெர்ம்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு எக்கை மீட் பண்ணுற வரைக்கும் 135 days அது உயிரோடு இருக்குது. ஒரு ஹியூமனில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிமேல் ட்ராக்டில் போனதுலேருந்து ஒரு 24 hours ஆக்டிவாக இருக்கும். அதே இது ஒரு காக்கில் பார்த்தா ஒரு 2 weeks ஆக்டிவாக இருக்கும். இதில் ரொம்ப அதிகமாக ஒரு ஸ்பெர்ம் எந்த ஆர்கானிசமில் அதிகமான நாள் உயிரோடு இருக்குன்னா டர்ட்டிலில் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 years கிட்ட டர்ட்டிலில் வந்து அது ஸ்பெர்ம் வந்து உயிரோடு இருக்கும். ஓகே, ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முக்கியமான எவ்வளோ நாள் அது உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லேயும் வந்தது கிடையாது. நெக்ஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ஆஃப் எனார்மஸ் ஸ்பெர்ம்ஸ். இது ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டர். நிறைய ஸ்பெர்ம்ஸ் இருக்கையில் தான் அது வந்து அந்த எக்கை வந்து நோக்கி போக முடியும். ஓகே, இப்போ தண்ணியிலலாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கல கண்டிப்பாக நிறைய ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ஏன்னா சில ஸ்பெர்ம்ஸ் வந்து வாஷ் அவுட் ஆயிரும், இது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், இந்த வாட்ரு, ஏர், இதில். அதனால ஸோ ரேண்டம் கொலிஷன்றது எக்கு எப்பயுமே பெருசாக இருக்கும், ஸ்பெர்ம் வந்து சிறுசாக இருக்கும். அப்போ தான் நிறைய ஸ்பெர்ம் வந்து அதை மீட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைசேஷன் கெமிக்கல் ரியாக்ஷனால் உள்ளே போக முடியும். அது என்ன கெமிக்கல் ஃபேக்டர்னு அப்புறமா பார்ப்போம். பட் இது வந்து ரேண்டம் கொலிஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. எக்கு லார்ஜாக இருக்கும், ஸ்பெர்ம் வந்து
சின்னதாக இருக்கும். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் நம்ம அதை தான் படிச்சுட்ருக்கோம். டெம்பரேச்சர், சைஸு இதெல்லாம் படிக்கிறது தான் ஃபிசிக்கல் ஃபேக்டர். ஸோ மெக்கானிக்கல் ஜக்ஸ்டாபொசிஷன்னா ஒவ்வொரு அனிமலோட பொசிஷன், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது ஒவ்வொரு அனிமலோட பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷன் வந்து இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபெர்டிலைசேஷன். அதுக்கடுத்து சின்க்ரனி இன் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். டைம் இருக்கு இல்லையா, எப்போ வந்து எக்கு ஃபார்ம் ஆகுது, எப்போ ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது, ரெண்டும் எப்போ மீட் பண்ணுதுன்ற ஒரு சின்க்ரனி, ரெண்டுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். கெப்பாசிட்டேஷன்றது ஒரு ஸ்பெர்ம்ன்றது ஒரு எக்கு ஃபெர்டிலைஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அது சில சேஞ்சஸ் ஆகணும். அதோட அவுட்ரு கவர் வந்து போகணும், அதில் இருக்க சைட்டோபிளாசம் போகணும், நியூக்ளியஸ் வந்து ரெடி ஆகணும், அக்ரோசோம் வந்து கரைஞ்சு போகணும். இந்த மாதிரி தன்னை கெப்பாசிட்டைஸ் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு மேனுக்கு வந்து 6 hours ஆகுது ஒரு மேனோட ஸ்பெர்முக்கு. அதே இது ஒரு மவுஸோட ஸ்பெர்முக்கு வந்து 1 hour ஆகுது. என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு எக். ஒரு எக் இருக்குது, ஒரு ஸ்பெர்ம் இருக்குது. அந்த ஸ்பெர்ம் வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கொரியான் கவரிங். இந்த எக்கு சுற்றி இருக்க கொரியான் கவரிங் இருக்கு இல்லையா, இந்த கொரியான் கவரிங் வந்து இது வந்து இதில் கெமிக்கல்ஸ் இருக்கும். அது வந்து அட்ராக்ட் பண்ணணும் அந்த ஸ்பெர்மை. ஒருவேளை நம்ம கொரியான் கவரிங்கை எடுத்துகிட்டு வெறும் எக்கை மட்டும் வச்சோன்னா அந்த ஸ்பெர்மால் அட்ராக்ட் ஆகி உள்ளே போக முடியாது. ஓகேயா? அதே மாதிரி இப்போ இந்த ஸ்பெர்ம் இங்கே டச் பண்ணோடனே கெமிக்கல் ரியாக்ஷன்னால் இந்த எக்கில் வந்து ஒரு ரிசப்ஷன் கோன் ஆர் ரிசப்டார் கோன் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்பெர்மால் அதோட நியூக்ளியஸ் எடுத்துகிட்டு உள்ளே போக முடியும். ஓகே, இதெல்லாமே ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். அண்ட் டைம் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது நம்ம கேமெட்டோஜெனிசிஸில் பார்த்தோம். கேமெட்டோஜெனிசிஸில் ஒரு எக்கு வந்து ஃபார்ம் ஆகையில் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் இருக்கும். செகண்ட் என்னது, க்ரோத் ஃபேஸ் இருக்கும். அடுத்து மெச்சுரேஷன் ஃபேஸ் இருக்கும். இதில் எந்த ஃபேஸில் எந்த டைமில் ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் ஆகும். நெமட்டோட்ஸு, அன்னலிட்ஸ், இந்த மாதிரி வேர்ம்ஸ் இருக்குல்ல, நெமட்டோட்ஸ், அன்னலிட்ஸ், இதிலலாம் பிஃபோர் மெச்சுரேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஃபெர்டிலைசேஷன் நடந்துருமா. ஃபெர்டிலைசேஷன் நடந்த பிறகு தான் அதுக்கு மெச்சுரேஷனே நடக்குது. தட் இஸ் மியாட்டிக் டிவிஷன் அப்போ தான் நடக்குது. அசிடியன், ஸ்மால் மொலஸ்க், சில அன்னலிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மெச்சுரேஷன் 2 மியாசிஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு மெச்சுரேஷன் ஒன்று, செகண்ட் மெச்சுரேஷன் ஒன்று. ஃபஸ்ட்டு மெச்சுரேஷன் அப்போ தான் நடக்கும். சீ அர்ச்சின், மேமல்ஸ், இதிலலாம் ஆஃப்டர் மெச்சுரேஷன் 2 மியாசிஸ் நடந்து ஒரு எக்கு, n நம்பர் ஆஃப் குரோமோசோமோட ஒரு எக்கு 3 போலார் பாடிஸ்லாம் ஃபார்ம் ஆகும். நம்ம கேமெட்டோஜெனிசிஸில் படித்தோம். அந்த மாதிரி 2 மெச்சுரேஷனுமே முடிஞ்சால் தான் ஆஃப்டர் மெச்சுரேஷன் தான் மேமல்ஸ், சீ அர்ச்சினில் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ மெச்சுரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபெர்டிலைஸ் ஆகிறது எந்தெந்த ஆர்கானிசமில், நெமட்டோட்ஸ்லேயும் அன்னலிட்ஸ்லேயும். ஓகே, இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். கெமிக்கல் ஃபேக்டர்ஸ்லேருந்து நிறையா ஒன் வேர்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே வந்து ஒரு காமன் டாபிக் மாதிரி போயிட்டுருக்கும். நம்மளுக்கு ஒன் வேர்டு எது வரும் அப்படின்றத நம்ம தான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஓரளவு இது காமனாக முடிச்சுட்டேன். இதில் ஏதாவது ஆர்கானிசம் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி பிஃபோர் மெச்சுரேஷன்னா என்ன எக்ஸாம்பிள், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா என்ன எக்ஸாம்பிள், இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். கெமிக்கல் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கீமோடாக்சிஸ்ன்றது ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸ்பெர்மை. நான் ஏற்கனவே சொன்னேங்க இல்லையா, இந்த இது வந்து கொரியானிக் மெம்பரன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சில கெமிக்கல்ஸ் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு, இன்செக்ட்லாம் அந்த கொரியான் வந்து லைனிங் இருக்கும். அந்த லைனிங்கில் இருக்க கெமிக்கல்ஸ் தான் ஸ்பெர்மை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அந்த கொரியான் லைனிங்கில் வந்து எங்கே வேணாலும் போய் அந்த ஸ்பெர்மால் உள்ளே போக முடியாது, ஃபெர்டிலைசேஷன் கோன் ஃபார்ம் ஆக முடியாது. இந்த கொரியான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சரவுண்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு இடத்துல அந்த ஸ்பெர்ம் போகிறதுக்காக இந்த கொரியான் லேயர் இல்லாமல் வெறும் மைக்ரோபைல் மட்டும் இருக்கும். அந்த மைக்ரோபைல்ன்றது ஓப்பனிங் அந்த ஓப்பனிங் உள்ளே தான் அந்த ஸ்பெர்மால் உள்ளே என்ட்ராக முடியும். ஸோ மைக்ரோபைல் அதுதான் வந்து ஓப்பனிங்கோட நேம். ஓகே, இப்போ 2 கெமிக்கல் நேம் பார்த்துக்கோங்க. ஃபெர்டிலிசின், ஆன்டிஃபெர்டிலிசின். இந்த ஃபெர்டிலிசினும் ஆன்டிஃபெர்டிலிசினும் ரியாக்ட் ஆனால் தான் ஒரு எக்குக்குள்ளே ஸ்பெர்மால் என்ட்ராக முடியும். ஸோ ஃபெர்டிலிசின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்கில் இருக்கும். ஃபெர்டிலிசின் எக்கில் இருக்கும், ஆன்டிஃபெர்டிலிசின் ஸ்பெர்மில் இருக்கும். ஓகே, இது நம்ம பார்த்துக்கணும். ஒன் வேர்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபெர்டிலிசின் எதால் மேடாயிருக்கும் அப்படின்னா எக்கில் இருக்கும் கிளைகோப்ரோட்டீனால் மேடாயிருக்கும்.
குளுக்கோஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன், கிளைகோப்ரோட்டீனால் மேடாக இருக்கிறது தான் ஃபெர்டிலிசன். ஆன்டிஃபெர்டிலிசன் வந்து ஆசிட் ப்ரோட்டீன்ஸ்னால மேடாயிருக்கும். இது கிளைகோப்ரோட்டீன், இது ஆசிட் ப்ரோட்டீன். ஸோ ஸ்பெர்ம்ஸில் என்ன இருக்குது? ஆசிட் ப்ரோட்டீன் இருக்குது. இது ரொம்ப மாலிகுலர் வெயிட் ஹெவியாக இருக்கும். எக்கில் எல்லாமே பெருசாக ஹெவியாக தாங்க இருக்கும். ஓகேயா? இது மாலிகுலர் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆன்டிஃபெர்டிலிசன் மாலிகுலர் வெயிட் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஒன் வேர்ட், ஃபெர்டிலிசன் இஸ் மேட் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன். ஆப்ஷனில் கிளைகோப்ரோட்டீன், ஆசிட் ப்ரோட்டீன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபெர்டிலிசன் இஸ் மேட் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன். அது இது ஆன்டிஃபெர்டிலிசன் கேட்டிருந்தாங்கன்னா ஆசிட் ப்ரோட்டீன். ஓகே. அதுக்கடுத்து ஸ்பெர்ம் பெனிட்ரேஷன். ஸ்பெர்ம் பெனிட்ரேஷனுக்கு முக்கியமான ஒரு கெமிக்கல் பார்த்தோன்னா, அந்த ஸ்பெர்மோட ஹெட் பார்ட்டில் அக்ரோசோம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். ஸ்பெர்மோட ஹெட் இருக்கும், நெக் இருக்கும், டெயில் இருக்கும். ஓகே, நெக்கு டெயில் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்பெர்மோட ஹெட்டு நியூக்ளியஸ் இங்கே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு அக்ரோசோம்னு ஒரு பார்ட் இருக்கும். கால்கி பாடிஸ் தான் இந்த அக்ரோசோமாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த அக்ரோசோமில் ஸ்பெர்ம் லைசின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து எக்குக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அது போக எக்கில் வந்து ஹை அலுரானிக் ஆசிட் இருக்கும். ஸ்பெர்மில் வந்து ஹை அலுரானிடேஸ் அப்படின்ற என்சைம் இருக்கும். இந்த ஹை அலுரானிக் ஆசிடை வந்து வேறு எந்த கெமிக்கல்னாலையும் லூசன் பண்ண முடியாது. இந்த ஹை அலுரானிடேஸ் தான் வந்து ஹை அலுரானிக் ஆசிடை வந்து லூசன் பண்ணி ஸ்பெர்ம் உள்ளே போகிறதுக்கான வேயை வந்து கொடுக்கும். நம்ம இதில் பார்த்துக்க வேண்டியது, எக்கில் இருக்கிறது ஹை அலுரானிக் ஆசிடு, ஸ்பெர்மில் இருக்குது ஹை அலுரானிடேஸ். ஓகே, என்சைம் வந்து ஸ்பெர்மில் இருக்குது, ஆசிட் வந்து எக்கில் இருக்குது. ஆனால் அதே இது ஃபெர்டிலிசன் வந்து என்னது? கிளைகோப்ரோட்டீன் எக்கில் இருக்குது, ஸ்பெர்மில் இருக்குது ஆசிட் ப்ரோட்டீன் ஆன்டிஃபெர்டிலிசன், அது வந்து ஸ்பெர்மில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து சைட்டாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அதோட செல் எப்படிலாம் அந்த செல்லில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அல்லது எப்படி ஃபெர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. சில செல்ஸில் மோனோஸ்பெர்மி தான் நடக்கும். சில எக்கை வந்து ஒரு ஸ்பெர்ம் தான் பெனிட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்ஸ், அனலிட்ஸ், எக்கினோடர்ம்ஸ், போனி ஃபிஷஸ், ஃப்ராக்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, அதே இது பாலிஸ்பெர்மி. பாலிஸ்பெர்மின்றது ஒரு எக்கை மோர் தென் ஒன் ஸ்பெர்மால் பெனிட்ரேட் பண்ண முடியும். இதை ரெண்டாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபிசியோலஜிக்கல் பாலிஸ்பெர்மி. ஃபிசியோலஜிக்கல் பாலிஸ்பெர்மின்றது அந்த எக்கு ஹெவியாக இருக்கும் பட்சத்தில், அதோட யாக் ரொம்ப பெருசாக இருக்கும் பட்சத்தில் நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹெவி யாக் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? பேர்ட்ஸோட எக்கு, ரெப்டைல்ஸோட எக்கு, யூரோடெல்ஸ்ன்றது ஒரு ஆம்ஃபிபியன்ஸ், அதோட எக்கு, எலாஸ்மோ பிரான்ச், சில இன்செக்ட்ஸ், அரக்னட்ஸ், ஸ்பைடர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆர்கானிசமில் வந்து ஹெவி யோக் இருக்கும். அதனால் ஃபிசியாலஜிக்கல் பாலிஸ்பெர்மி நடக்கும். அது கடைசியில் ஒரு ஸ்பெர்ம் தான் வந்து உள்ளே வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுமே வெளியே. ஒரு ஸ்பெர்மில் இருக்க n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸும் எக்கில் இருக்க n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸும் ஃபெர்டிலைஸ் ஆகி 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கிற ஜைகோட் கிடைக்கும். மற்றதெல்லாம் வந்து அதோட க்ரோத்துக்கு மற்ற ஸ்பெர்ம்ஸை யூஸ் பண்ணிக்கும். பேத்தாலஜிக்கல் பாலிஸ்பெர்மி அப்படின்றது இது வந்து ஹார்ம்ஃபுல், அப்நார்மல். இது வந்து டியூ டு அட்வர்ஸ் கண்டிஷன் தான், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் இது நடக்குது. இது வந்து பேத்தாலஜிக்கல் பாலிஸ்பெர்மி வந்து நல்லதும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், அக்ரோசோமல் ரியாக்ஷன். ஸ்பெர்மோட ஹெட்டில் இருக்குல்லையே அக்ரோசோம், அது வந்து ஒன்ஸ் இட் ரீச்சஸ் ஒரு எக்கோட பக்கத்தில் வரும்போது நிறைய ட்ரெமெண்டஸ் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த தியரியை சொன்னவர் கால்வின். ஃபஸ்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தோம், யார் அப்படின்னா, ஓகே நான் இன்னொரு தியரி சொல்லும்போது சொல்கிறேன். லைக் இங்கே ஒரு தியரி பார்த்தோம் இல்லையா, ஃபெர்டிலிசன் ஆன்டிஃபெர்டிலிசன் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி பார்த்தோம் இல்லையா. இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர் வந்து லில்லி. தியரி ஆஃப் ஃபெர்டிலிசன் அண்ட் ஆன்டிஃபெர்டிலிசன் வந்து லில்லி. தியரி ஆஃப் அக்ரோசோமல் ரியாக்ஷன் வந்து கால்வின் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இது வரைக்கும் சயின்டிஸ்ட் நேம் வந்து அவ்வளோவா கேட்டது கிடையாது, பட் ஞாபகம் வச்சுக்குவோம். ஃபெர்டிலிசன் ஆன்டிஃபெர்டிலிசன் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லில்லி, இட் இஸ் ப்ரப்போஸ்ட் பை லில்லி. ஸோ அக்ரோசோமல் ரியாக்ஷன் வந்து கால்வின் சொல்லியிருப்பார். அக்ரோசோம் வந்து ஒன்ஸ் இட் ரீச்சஸ் எக்கு, அதில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸ்பெர்மோட ஹெட்டில் இருக்க அக்ரோசோமில் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். இதில் முக்கியமான ஒரு கொஷின் பார்த்தோன்னா ஹைட்ராய்ட்ஸ் ஒரு பாலிகீட். ஹைட்ராய்ட்ஸில் வந்து நிறைய அக்ரோசோமல் டியூப் வருமா. நம்ம என்ன சொன்னோம், ஒரு மைக்ரோபைல் இருக்கும். அந்த மைக்ரோபைலில் வந்து ஸ்பெர்ம் வந்து உள்ளே என்ட்ராகலாம், அக்ரோசோம் ரியாக்ஷன் நடக்கும்.
ஃபெர்டிலிசின் ஆன்டிஃபெர்டிலிசின் ரியாக்ஷன்லாம் நடக்கும். இங்கே என்ன நடக்கும், அந்த ஸ்பெர்ம் என்ட்ராகும்னு பார்த்தோம். பட் ஹைட்ராய்ட்ஸில் வந்து நிறைய அக்ரோசோமல் ரியாக்ஷன், நிறைய பாலிஸ்பெர்மியம் நிறைய அக்ரோசோமல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அக்ரோசோமல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அக்ரோசோமல் கிரானியூல்ஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் உண்டு பண்ணும். எக்கோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு அக்ரோசோமல் டியூப் ஃபார்ம் ஆகும். அந்த டியூப் மூலியமாக லைக் எப்படி சொல்ல, இதுக்கு எக்குக்கும் ஸ்பெர்முக்கும் இடையில் ஒரு டியூப் ஃபார்ம் ஆகும். சில நேரம் நியூக்ளியஸ் மட்டும் கிராஸ் ஆகும், இல்லாட்டினா ஃபுல் ஸ்பெர்மே கிராஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான கொஷின் ஹைட்ராய்ட்ஸ் தான். சைட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அப்படின்றது ஒரு ஃபெர்டிலைசேஷன் கோன் மாதிரி ஃபார்ம் ஆனோன்னே 2 ஸ்பெர்மோட ஓவாவோட இது சைட்டோபிளாசம் வந்து மிக்ஸ் ஆகும். சில அனிமல்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் மேமல்ஸில் ஃபுல் ஸ்பெர்முமே என்கல்ஃப் ஆயிரும், உள்ளே வந்து போயிடும். நியூக்ளியஸ் மட்டும் கிடையாது, ஃபுல் ஸ்பெர்முமே எக்குள்ளே போயிடும். ஆனால் நீரிஸில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸும் ப்ராக்சிமல் சென்ட்ரியோலும் மட்டும்தான் உள்ளே போகுது. ஸோ நீரிஸ் எதுக்கு எக்ஸாம்பிள், ஸ்பெர்மோட என்டையர் ஸ்பெர்மும் உள்ளே போகாது, நியூக்ளியஸும் ப்ராக்சிமல் சென்ட்ரியோலும் தான் உள்ளே போகுது. ஹைட்ராய்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நிறைய ஃபெர்டிலைசேஷன் கோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். கார்டிக்கல் ரியாக்ஷன், நம்ம ஃபஸ்ட்டு அக்ரோசோமல் ரியாக்ஷன் பார்த்தோம். ஸ்பெர்மோட ஹெட்டில் அக்ரோசோமல் ரியாக்ஷன் நடந்துச்சு. கார்டிக்கல் ரியாக்ஷன்றது நம்மளோட எக்கோட அவுட்ரு கவர் இருக்கு இல்லையா, அந்த கார்டெக்ஸில் என்னென்ன ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு. இன் எக் ஆஃப் சி அர்ச்சினில் பார்க்கலாம். நார்மலாகவே எல்லா எக்லேயுமே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த எக்கு வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் ஒயிட்டாக ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபுல் எக்குமே ஒயிட்டாக ஆரம்பிச்சிடும். ஃபுல் எக்குமே ஒயிட்டாக ஆரம்பித்தோடனே, இப்போ நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, அடுத்து ஃபுல்லாக அது வரும். விட்டலின் மெம்பரின் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த யாக் இருக்கு இல்லையா, இந்த யாக் வந்து ஸ்பெர்ம் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெம்பரனை ரிலீஸ் பண்ணிட்டு யாக் தனியாக போயிடும். இது ஃபெர்டிலைசேஷன் மெம்பரனாக இருக்கும், இது விட்டலின் மெம்பரன் யாக்கோட மெம்பரனாக இருக்கும். நடுவில் ஒரு ப்ரீ விட்டலின் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரீ விட்டலின் ஸ்பேஸ், அதில் ப்ரீ விட்டலின் லிக்விட் இருக்க ஆரம்பிச்சிடும். ஓகேயா, இதுதான் வந்து கார்டிக்கல் ரியாக்ஷன். அதாவது ஒரு ஸ்பெர்ம் வந்து எக்கை டச் பண்ணோன்னே அதோட கலர் மாறுது, யாக்கும் அதோட அவுட்டர் சர்ஃபேஸும் பிரிஞ்சுக்கிடுது. அதனால் நம்மளுக்கு ப்ரீ விட்டலின் ஸ்பேஸ் கிடைக்குது. ப்ரீ விட்டலின் ஸ்பேஸில் ப்ரீ விட்டலின் லிக்விட் ஃபார்ம் ஆகுது. எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ கார்டிக்கல் கிரானியூல்ஸ் என்ன பண்ணுது, கார்டிக்கல் கிரானியூல்ஸ், கார்டிகல்ஸில் சின்ன ப்ரோட்டீன் கிரானியூல்ஸ் மாதிரி கிரானியூல்ஸ் இருக்கும். அது எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும், நல்லா ஸ்வெல் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். 3 விதமான கார்டிக்கல் கிரானுல்ஸ் வரும். லேமெல்லார் ஃபோல்டட் பாடிஸ், குளோபியூல்ஸ், லிக்விட் காம்பனண்ட். ஓகே, இந்த லிக்விட் காம்பனண்ட் தான் ப்ரீ விட்டலின் ஃப்ளூயிட் ஆகுது. அதாவது யாக்குக்கும் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரனுக்கும் நடுவில் ப்ரீ விட்டலின் ஃப்ளூயிட் ஆகுது. ப்ரீ விட்டலின் ஸ்பேஸில் இருக்க ப்ரீ விட்டலின் ஃப்ளூயிட் ஆகுது. எது, லிக்விட் காம்பனண்ட். லிக்விட் காம்பனண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யார், கார்டிக்கல் கிரானுல்ஸ்லேருந்து தான் ரிலீஸ் ஆகுது. கார்டிக்கல் கிரானுல்ஸ்லேருந்துலாம் குளோபியூல்ஸும் ரிலீஸ் ஆகுது. குளோபியூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹயாலின் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஹயாலின் லேயர் அப்படின்னா அவுட்சைட் த பிளாஸ்மா மெம்பரன். இந்த பிளாஸ்மா மெம்பரனுக்கு வெளியே ஹயாலின் மெம்பரன் ஒன்று ஃபார்ம் ஆயிரும். அதுக்கடுத்து இது டெவலப் ஆகி 2 செல் ஆகும், 4 செல் ஆகும், 36 செல் ஆகும், 64 செல் ஆகும், அப்படி நிறைய பிளாஸ்டோமியர் ஃபார்ம் ஆகும்ல. அப்போ அந்த செல்ஸ் எல்லாமே ஒரு ரவுண்ட் பாலாக இருக்கணும், அது வந்து செதஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக கீப் த பிளாஸ்டோமியர் இன்டாக்ட். யார், குளோபியூல்ஸ். ஓகே, ஒரு பால் மாதிரி அதை பிடிச்சிட்ருக்கும் பிளாஸ்டோமியரை. லேமெல்லார் ஃபோல்டட் பாடிஸ், இது என்னென்னா ஸ்ட்ரெங்தன்ஸ் த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரன். இந்த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஓகே, ஸோ கார்டிக்கல் ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. கார்டிக்கல் ரியாக்ஷனில் கலர் மாறுது, விட்டலின் மெம்பரனும் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரனும் செப்பரேட் ஆகிடுது, கார்டிக்கல் கிரானியூல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, லேமெல்லார் ஃபோல்டட் பாடிஸ், குளோபியூல்ஸ், லிக்விட் காம்பனண்ட். லிக்விட் காம்பனண்ட்லேருந்து ப்ரீவிட்டலின் ஃப்ளூயிட் வருது. கார்டிக்கல் கிரானியூல்ஸ்லேருந்து குளோபியூல்ஸ் வருது. குளோபியூல்ஸ் தான் ஹயாலின் லேயர் ஃபார்ம் ஆகுது. ஹயாலின் லேயரோட ஃபங்க்ஷன் என்னது, கீப்ஸ் த பிளாஸ்டோமியர் இன்டாக்ட். லேமெல்லார் ஃபோல்டட் பாடிஸ் வருது, அதுதான் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. இது 3ஐயும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து ஸ்பெர்மோட நியூக்ளியஸ். ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் வந்து ஒரு பெனிட்ரேஷன் பாத் ஃபார்ம் பண்ணி
காப்புலேஷன் பாத் ஒன்றும் இல்லை, எக்கை ரீச் ஆகிறது, எக்கோட நியூக்ளியஸை ரீச் ஆகிறதுக்கு இந்த பாத்திலலாம் போய் எக்கை ரீச் ஆகுது, எக்கோட நியூக்ளியஸை ரீச் ஆகுது. ஆம்ஃபிமிக்சிஸ் அப்படின்னா ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் ப்ரோ நியூக்ளியையும் எக்கோட ப்ரோ நியூக்ளியையும் ஃபியூஸ் ஆகிறது தான் ஆம்ஃபிமிக்சிஸ். இதுதான் ரியல் ஃபெர்டிலைசேஷன் ஹேப்பன் ஆகிடுச்சு. ஓகே இதில் 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒன் வேர்டுக்காக பார்த்துக்கணும். ஆஸ்காரிஸ், மொலஸ்க், அன்னலிட்ஸ் அவங்கெல்லாம் ஆம்ஃபிமிக்சிஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளீவேஜ், அதாவது 2 நியூக்ளியஸும் சேர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் நடந்துடும், 2 செல் ஸ்டேஜ் வந்துடும். அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆம்ஃபிமிக்சிஸ் ஆகும். தட் இஸ் ஃபியூஷன் வந்து அப்புறம் தான் நடக்கும். சைக்ளோப்ஸில் வந்து நிறைய க்ளீவேஜ், ஒன்ஸ் ஸ்பெர்ம் அதை டச் பண்ணோடனே நிறைய க்ளீவேஜ் நடந்துடும், நிறைய எக்ஸு, நிறைய குட்டி குட்டி செல்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு தான் ஆம்ஃபிமிக்சிஸ் ஃபியூஷன் ஆஃப் த நியூக்ளியஸே ஃபார்ம் ஆகுது. மேமல்ஸில் எப்படி நடக்கும், மேமல்ஸில் ஃபியூஷன் ஆஃப் ப்ரோநியூக்ளியை ஃபஸ்ட்டு நடந்துடும், அதுக்கப்புறம் தான் க்ளீவேஜே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் முடிஞ்ச உடனே தான் ஆம்ஃபிமிக்சிஸ் நடக்கும்னா என்னென்னது, ஆஸ்காரிஸ், மொலஸ்க், அன்னலிடு. நிறைய க்ளீவேஜ் முடிஞ்சால் தான் ஆம்ஃபிமிக்சிஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அது வந்து சைக்ளோப்ஸ். மேமல்ஸில் ஆம்ஃபிமிக்சிஸ் தான் ஃபஸ்ட்டு நடக்கும், அப்புறம் தான் க்ளீவேஜ் நடக்கும். ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் ஃபெர்டிலைசேஷன். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்தாச்சு, கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்தாச்சு, சைட்டாலஜிக்கல் சேஞ்சஸ் பார்த்தாச்சு. இது ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் தான். இது நடந்தால் தான் ஆக்டிவேஷன் நடக்கும், தட் இஸ் க்ளீவேஜ் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபெர்டிலிசன் எக்கில் இருக்குது, ஆன்டிஃபெர்டிலிசன் ஸ்பெர்மில் இருக்குது. அது ரெண்டும் மீட் ஆகணும், அப்போ தான் வந்து ஸ்பெர்மால் ஒரு எக்குக்குள்ளே பென்ட்ரேட் ஆக முடியும். அக்ரோசோம் ரியாக்ஷன் நடக்கும், தட் இஸ் அக்ரோசோமில் ஸ்பெர்ம் லைசின் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெர்ம்லேருந்து ஒரு டியூப், அக்ரோசோம் டியூப் ஃபார்ம் ஆகும், எக்லேருந்தும் அதே மாதிரி ஒரு டியூப் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நியூக்ளியஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும். ஃபெர்டிலைசேஷன் கோன் ஃபார்ம் ஆகும், அதாவது எக்கோட கொரியானிக் லேயரில் ஃபெர்டிலைசேஷன் கோன் ஃபார்ம் ஆகணும். விட்டிலின் மெம்பரேன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். விட்டிலின் மெம்பரேனா யாக்கில் இருக்க மெம்பரனும் அவுட் சைட் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரும் பிரிவாங்க. அதுக்கு நடுவில் ஒரு ப்ரீவிட்டிலின் ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கார்டிக்கல் கிரானியூல்ஸ். 3 விதமான கார்டிக்கல் கிரானியூல்ஸ் எப்படி எக்ஸ்ப்ளோட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், வீடியோவில் பார்த்துருங்க. சைட்டோபிளாஸ்மிக் மூமெண்ட், அதாவது இந்த சைட்டோபிளாசமில் ஸ்பெர்ம் வந்து பெனிட்ரேட் ஆகி காப்புலேஷன் பாத் மூலமாக உள்ளே போய் எக்கோட நியூக்ளியஸை ரீச் ஆகுது. இப்போ கிரே கிரசன்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேயா, அதாவது கிரே கிரசன்ட் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒரு எக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து இங்கே டச் பண்ணுது அப்படின்னா, ஸ்பெர்ம் டச் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடு தான் கிரே கிரசன்ட் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ கிரே கிரசன்ட் எங்கே ஃபார்ம் ஆகும், ஆப்போசிட் டு த ஸ்பெர்ம் என்ட்ரி தான் ஃபார்ம் ஆகும். பெர்மியபிலிட்டி ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் இன்க்ரீஸ் ஆகும். பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே ஃப்ளூயிட்ஸ் போகிறது வர்றது, ப்ரோட்டீன்ஸ் போகிறது வர்றது, வாட்டர், எத்திலின், கிளைகால், பாஸ்பேட் எல்லாமே உள்ளே போகிறது வர்றது, பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த ஜைகோட் வந்து அடுத்து டெவலப் ஆகணும். பாஸ்பரிலேஷன் ஆஃப் கோஎன்சைம், NAD வந்து பாஸ்பரிலேட் ஆகி NADPH ஆயிரும். பாஸ்பரிலேட் ஆகிறதுக்கு ஒரு ATP வருதுல்ல, அது ADP ஆயிரும். ட்ரைபாஸ்பேட் வந்து டைபாஸ்பேட் ஆகிடும். ரேட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சப்ஷன், யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃபெர்டிலைசேஷனுக்கு ஆக்சிஜன் நிறையா தேவைப்படுது அப்படின்னா, சீ அர்ச்சின், லாம்ப்ரே. ஃப்ராகுக்கு, டோடுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கையில் ஆக்சிஜன் கன்சம்ஷன் ரொம்பவே குறைஞ்சிரும். ரேட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது அடுத்து வந்து க்ளீவேஜ் ஸ்டேஜுக்கு போகணும், நிறைய செல் டிவிஷன் நடக்கணும். அதனால ரேட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன்க்ரீஸாக தான் இருக்கும் ஃபெர்டிலைசேஷனில். மைட்டோசிஸ், ஸ்பெர்மில் இருக்க சென்ட்ரியோலும் மைட்டோட்டிக் ஸ்பிண்டிலும் என்ன பண்ணும் அப்படின்னா, மைட்டோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஜைகோட் ஒன் செல்லாக ஃபார்ம் ஆகுது, அதுக்கடுத்து 2 செல் ஆகணும், 4 செல் ஆகணும், 8 செல் ஆகணும். இந்த மாதிரி அதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஸ்பெர்மில் இருக்க சென்ட்ரியோலும் மைட்டோட்டிக் ஸ்பிண்டிலும் ஹெல்ப் பண்ணும். பிரேக் டவுன் ஆஃப் பாலிசாக்கரைட் இன்டூ லாக்டிக் ஆசிட். இது வந்து ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னாலே நம்மளோட பாலிசாக்கரைட்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகும், லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இன்க்ரீஸ் இன் ஹெக்ஸோஸ் ஃபாஸ்பேட் அண்ட் இன்க்ரீஸ் இன் டிஹைட்ரஜனேஸ். இது எல்லாமே ஃபிசியோலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன். இதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் தான். ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்குக்குள்ளே ஃபெர்டிலைஸ் பண்ணால் தான் அது க்ளீவேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ சில ஆர்கானிசமில் பார்த்தோம், ஃபியூஷன் நடந்த பிறகு தான், மேமல்ஸில் வந்து ஃபியூஷன் ஆம்ஃபிமிக்சிஸ் நடந்த பிறகு தான் க்ளீவேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் சிலது சைக்ளோப்ஸ்லாம் ஸ்பெர்ம் வந்து டச் பண்ண உடனே என்ன ஆகிடும்,
க்ளீவேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் ஆம்ஃபிமிக்சிஸ் நடக்கும். ஆஸ்காரிஸ், மொலஸ்க், அன்னலிட்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் நடந்து முடிஞ்ச பிறகு ஆம்ஃபிமிக்சிஸ் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபெர்டிலைசேஷன். தேங்க்யூ.